உலக அளவில் நெருக்கடியான சூழல் இருந்தாலும் இந்திய பொருளாதாரத்தில் தடுமாற்றம் இல்லை. ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் தகவல். ஜம்மு காஷ்மீருக்கு தனி சட்டம் கொண்டுவர காங்கிரஸ் கூட்டணி திட்டம். மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. அரசியல் சாசனத்தை வெறுப்பு புத்தகம் என பிரதமர் மோடி நினைக்கின்றார். ஏனென்றால் அவர் அதை படிக்கவில்லை. மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். 3 ஆண்டு கால இளங்கலை பட்டப்படிப்பை 2 ஆண்டுகளில் நிறைவு செய்யும் புதிய திட்டம் அறிமுகம். அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என யுஜிசி அறிவிப்பு. அரியலூரில் புதிய தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். திட்டமிட்டபடி பொங்கலுக்கு முன்னதாகவே இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும். கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பேட்டி. போலீஸ் வாகனத்தில் மது அருந்திய பரங்கிமலை ஆயுதப்படை பிரிவை சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் லிங்கேஸ்வரன் பணியிடை நீக்கம் செய்து காவல் ஆணையர் அருண் உத்தரவு. சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எத்தனை? விவரங்களை தாக்கல் செய்ய மாநகர போலீஸ் மற்றும் ரயில்வே போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டும். சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் மீது தாக்குதல் எதிரொலி. தமிழகத்தில் அனைத்து மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குநரகம் உத்தரவு. சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போலீஸ் பூத் அமைக்கப்படும். சென்னை காவல் ஆணையரகம் அறிவிப்பு. கத்திக்குத்தில் காயமடைந்த அரசு மருத்துவர் நலமாக உள்ளார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கத்திக்குத்து சம்பவத்தில் காயமடைந்த மருத்துவர் நலமாக உள்ளார். தான் நலமாக இருப்பதாக கூறும் வீடியோ வெளியீடு. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய எண்ணிக்கையில் மருத்துவர்கள் இல்லை. ரமணா படம் போன்று அரசு மருத்துவமனைகள் இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பான வழக்கு. ஆவணங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனது இருப்பிடத்தை காட்டிக்கொள்ளவே தமிழக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு விமர்சனம். தமிழக அரசு அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்ள நீதிமன்றத்தை காரணம் காட்டுகிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். சான்றிதழ் வாங்க லஞ்சம் வாங்கிய தாசில்தார், துணை தாசில்தார் உட்பட 3 பேருக்கு கடுங்காவல் தண்டனை. கடலூர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. NLC நிறுவனத்தின் முதல் அனல் மின் நிலையம் இடிக்கும் பணி தொடங்கியது. 25 ஆண்டு காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பப்பாளி விலை வீழ்ச்சி. கிலோ ஒன்றுக்கு 8 ரூபாய் முதல் 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை. அரசு இழப்பீடு வழங்க கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தில் கண்டெய்னர் லாரியில் வந்து இறங்கிய தாய்மாமன் சீர்வரிசை. பூப்புனித நீராட்டு விழாவுக்கு பிரம்மாண்டமாக வலம் வந்த 350 சீர்வரிசை தட்டுகள்.
10 நிமிடத்தில் 1000 வகை ஆம்லேட் தயார் செய்து கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை. ஆம்லேட்டுகளை சுவைத்து பார்த்த செங்கல்பட்டு ஆட்சியர். மதுரையை சேர்ந்த 7 வயது சிறுமி சம்யுக்தா உலகின் இளம் வயது டேக்வாண்டோ பயிற்சியாளராக கின்னஸ் சாதனை. 270 நாட்களில் அனைத்து டேக்வாண்டோ பாடத்திட்டத்தையும் செய்து அசத்தினார். பாம்பன் புதிய பாலத்தில் சோதனை ஓட்டம். 7 பெட்டிகளுடன் சீறி பாய்ந்த ரயில். நாகை இலங்கை காங்கேசன் துறை கப்பல் சேவை வரும் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் 18ஆம் தேதி வரை நிறுத்தம். வானிலை முன்னெச்சரிக்கை காரணமாக கப்பல் சேவை நிர்வாகம் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பழங்கால விளையாட்டுப் பொருட்கள், சங்கு வளையல்கள், ஆணி உள்ளிட்டவை கிடைத்ததாக தொல்லியல் துறை தகவல். மயிலாடுதுறை மாயூரநாத சுவாமி கோவிலில் காவிரி துலா உற்சவம் கோலாகலம். வெகு விமர்சையாக நடைபெற்ற பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம். மண்டல கால பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. நாளை அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சுவாமி தரிசனம். திருப்பதி திருமலை பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பேட்டி. கேரள மாநிலம் இடுக்கி அருகே வனத்தில் இருந்து வெளியேறிய காட்டு யானை. அலறியடித்து ஓடிய பள்ளி குழந்தைகள். இத்தாலியில் G7 உச்சி மாநாட்டில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி பங்கேற்பு. மாநாட்டில் பங்கேற்பது பெருமித பாக்கியம் எனவும் பெருமிதம். டெல்லியில் இன்று முதல் கடும் கட்டுப்பாடு. காற்று மாசு அதிகரித்ததை தொடர்ந்து மத்திய காற்றின் தர மேலாண்மை ஆணையம் உத்தரவு. டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி. 150 வாக்குகள் பெற்று ஷெல்லி ஓபராய் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. நியூசிலாந்தில் மாவோரி மக்களுக்கு எதிராக சட்ட திருத்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு. பாரம்பரிய ஹக்கா முழக்கத்துடன் மாவோரி சமூக எம்பிக்கள் 3 பேர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் போராட்டம்.